வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்பர் சீரீஸ். ஓகே, நம்பர் சீரீஸ் ஆப்டிடியூடில் நம்பர் சீரீஸுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த நம்பர் சீரீஸ்னால் என்ன? ஓகேவா, ஒரு நம்பர்ஸ் ஒரு சீரீஸாக கொடுத்துருப்பாங்க, அடுத்து என்ன நம்பர் வரும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 2, 4, 6, 8, 10 கொடுத்துருப்பாங்க, அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் ஒரு சர்டைன் பேட்டர்ன் ஆஃப் லாஜிக்கை ஃபாலோ பண்ணும். ஓகேவா, கொடுத்துருக்கிற சீரீஸ் ஒரு சர்டைன் பேட்டர்ன் ஆஃப் லாஜிக்கை ஃபாலோ பண்ணுவோம். அந்த லாஜிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லாமே ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்னா ஃபஸ்ட் இந்த லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்கணும், வரலையா அடுத்த லாஜிக். ஓகேவா, நம்ம இந்த நம்பர் சீரீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இது இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்கள், 2, 4, 6, 8, 10 அடுத்து என்ன வரும்? நமக்கு ஈஸியாக தெரியும், அடுத்து வர நம்பர் 12. ஏன்னா இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட லாஜிக் என்னன்னு சொல்லிக்கலாம், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிக்கலாமா? இதோட லாஜிக் ஈவன் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10 அடுத்து என்ன தான் வரும்? 12 தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி சர்டைன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக காமனாக எக்ஸாமில் இந்தந்த டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன லாஜிக்னா addition or subtraction. ஓகேவா, addition or subtraction. அந்த கொடுத்துருக்கிற அந்த சர்டைன் நம்பர்ஸ் வந்து ஏதோ ஒரு நம்பரால் ஆட் ஆகிருக்கும், இல்லை ஏதோ ஒரு நம்பரால் சப்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஃப்ரென்ஸை எடுத்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டினில் 2, 6, 10, 14, 18, 22 அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது ஏதோ ஒரு சர்டைன் டைப் ஆஃப் லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கு. என்ன லாஜிக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கோமா? சரி, ஓகே, ஏதோ ஒரு நம்பரால் ஆட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு நம்பரால் சப்ட்ராக்ட் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்தாலே இந்த மெத்தட், இந்த லாஜிக் தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அது என்னென்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ், செகண்ட் நம்பருக்கு தேர்டு, அதே மாதிரி தேர்டு ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு சிக்ஸ்த்துக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ 2க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 4. 6க்கும் 10க்கும் 4, 10க்கும் 14க்கும் 4, 14க்கும் 18க்கும் 4, 18க்கும் 22க்கும் 4. அப்போ அப்சல்யூட்டாக அடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் வரும்? 4ஆக தான் வரும். அப்போ 22 + 4 நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஆன்சர் 26ஆக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே +4 + 4 ஆட் பண்ணியிருக்காங்களா? 2 + 4 6, 6 + 4 10, 10 + 4 14, 14 + 4 18, 18 + 4 22, 22 + 4 26. ஓகேவா, இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிருக்கு? எல்லாமே 4 4 4 4ன்னு ஆட் ஆகிருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சேம் நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒன்று சேம் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எந்தெந்த மாதிரி டைப்ஸில் வச்சுருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிள் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நம்பராக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? இந்த டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நம்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இருக்கும். அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? 7 தான் வரும். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து ஏதோ ஒரு சேம் நம்பராக இருக்கலாம், 1 இல்லாட்டி 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எல்லாமே சேம் நம்பரால் ஆட் பண்ணியிருக்கலாம். இல்லை எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 5 + 6 + 7 அடுத்து +8 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி இருக்குன்னா ஈவன் நம்பர்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்கலாம், 2 4 6 8 10 12. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? 14. இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம்? ஆட் நம்பர்ஸாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம்?
ஆட் நம்பர்ஸாக இருக்கலாம். ஆட் நம்பர்னால் 1 3 5 7 9 11 அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் 13 வரும். ஓகேவா, இதெல்லாமே நான் அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் எல்லாம் வரலாம்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தனே என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஒன்றா சேம் நம்பராக ஆட் பண்ணி போயிருப்பாங்க அந்த டிஃப்ரென்ஸ். இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தொடர்ச்சியாக ஆட் பண்ணியிருப்பாங்க 1 2 3 4 5 6 7. இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் ஆட் நம்பர்ஸாக இருக்கும். இதை தாண்டி அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நம்மளுக்கு இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். 2 3 5 7 11 13 அடுத்து என்ன வரும் 17. ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும், ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்புளாக இருக்கும். ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்புளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 8 எடுத்துக்கிட்டோன்னா 8ஓட மல்டிபிள் 16, அடுத்து 24, அடுத்து 32, அடுத்து 40 48, அடுத்து 56 இருக்குமா. ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள். ஓகேவா, 8ஓட மல்டிபிளாக இருக்கலாம், 2ஓட மல்டிபிளாக இருக்கலாம், 3ஓட மல்டிபிளாக இருக்கலாம், 4ஓட மல்டிபிளாக இருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஏதோ ஒரு மல்டிப்புளாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் நம்ம ஒரு லாஜிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு சேம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தொடர்ச்சியாக வர நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஈவன் நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆட் நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரைம் நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்புளாக இருக்க நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அப்போ அடுத்து என்ன வரும், 7 ஸ்கொயர் வருமா. 7 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 49. அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் நம்பர்ஸாக கண்டினியூவாக போயிட்டுருக்கலாம். சரி, ஸ்கொயர் நம்பரும் இல்லைன்னா அடுத்து எப்படி இருக்கலாம், க்யூப் நம்பர்ஸ். என்னது, க்யூப் நம்பர்ஸ். ஓகேவா, 1 க்யூப் 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 343. அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம், க்யூப் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது பேசிக். மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேசிக் ஈஸியாக கொடுக்குறதா தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு சேம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சேம் நம்பரால் ஆட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஈவன் நம்பர், இல்லைன்னா ஆட் நம்பர், அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பர், இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள். எந்த நம்பரோட மல்டிபிளாக வேணால் இருக்கலாம். 2ஓட மல்டிபிளாக இருக்கலாம், 4ஓட மல்டிபிளாக இருக்கலாம், 5ஓட மல்டிபிள், 6ஓட மல்டிபிள், எந்த நம்பரோட மல்டிபிளாக வேணால் கூட இருந்துக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்கொயர் நம்பர். ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஸ்கொயர் நம்பர். 1 4 9 16 25 36, அடுத்து 7 ஸ்கொயர் 49 இருக்கும். இல்லை ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா நம்ம அடுத்து க்யூப் நம்பர் வச்சு பார்க்கணும். ஓகேவா, 1 8 27 64 125 216, அடுத்து 7 க்யூப் 343. ஓகேவா, இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் க்யூப் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே, டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னே இது ஸ்கொயர் வேல்யூவா, ஸ்கொயர் வேல்யூனா அடுத்து நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ வரும். க்யூப் வேல்யூவா, அடுத்து நம்மளுக்கு க்யூப் வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, முடிஞ்ச அளவு 1 to 30 ஸ்கொயர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 1 to 30 ஸ்கொயர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு மேக்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். 1 to 20 க்யூப்ஸ் படித்து வச்சுக்கோங்க. 1 to 20 க்யூப் வேல்யூஸ் படித்து வச்சுக்கோங்க. 1 to 30 ஸ்கொயர் வேல்யூஸ் படித்து வச்சுக்கோங்க. இது நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இந்த மேக்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இது பேசிக். நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். ஓகேவா, அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேம் நம்பர், கன்சிக்யூட்டிவ் நம்பர், இல்லை ஈவன், இல்லை ஆட், இல்லை ப்ரைம் நம்பர், இல்லை மல்டிபிள், இல்லை ஸ்கொயர் நம்பர், இல்லை க்யூப் நம்பர், இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, புரிஞ்சா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் டிஃப்ரென்ஸ் எடுத்து செக் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இந்த சர்டன் பேட்டர்னில் ஃபாலோ ஆகலைன்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டபுள் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கலாம். டபுள் டிஃப்ரென்ஸ்னால்
2 டைம் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். 2 டைம் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6, 21, 44, 75, 114, அடுத்து நம்ம என்ன வச்சுக்கலாம், 161 வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம கொஸ்டின் மார்க் கொடுக்கல, எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. 161 வச்சுக்கலாம். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னால் டபுள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 6க்கு 21க்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 21க்கு 44க்கும், 44க்கு 75க்கும், 75 114, 114க்கும் 161க்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 6க்கு 21க்கு டிஃப்ரென்ஸ் 15, அப்புறம் 23, இதுக்கு 44க்கும் 75க்கும் டிஃப்ரென்ஸ் 31, 75க்கும் 114க்கும் டிஃப்ரென்ஸ் 39, 114க்கும் 161க்கும் டிஃப்ரென்ஸ் 47. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். கரெக்டாக இது ஏதோ ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆயிருக்கா. நான் என்னென்ன பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேம் நம்பராக இருக்கலாம், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை ஆட் நம்பராக இருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருக்கலாம், க்யூப் நம்பராக இருக்கலாம், ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். ஓகேவா, இந்த பேட்டர்ன்லாம் சொல்லியிருந்தேன். அந்த லாஜிக்கில் ஏதோ ஒன்று ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம 15 அப்புறம் 23, 31, 39, 47 எந்த லாஜிக்லையும் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியல. அப்படி நம்ம தெரிலனா என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேவா, இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 15, 23, 8, 23, 31க்கு டிஃப்ரென்ஸ் 8, 31க்கு 39க்கு டிஃப்ரென்ஸ் 8, 39க்கு 47க்கு டிஃப்ரென்ஸ் 8. இப்போ நம்மளுக்கு சர்டன் லாஜிக் ஃபாலோ ஆகுதா, 8, 8, 8, 8ன்னு ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர், சரி கன்சிக்யூட்டிவில் சேம் நம்பர் நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கா. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், 8 வரும். இப்போ 47 + 8 நம்மளுக்கு என்ன வரும், 55 வருமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து 161 + 55 போடுமா. 5 + 1 6, 5 + 5 10, 6 11, 1 216 வருமா. புரிஞ்சா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கை ஃபாலோ பண்ணுதா, அதாவது சேம் நம்பராக இருக்கா, கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கா, இல்லை மல்டிப்புளாக இருக்கா, இல்லை க்யூப் நம்பராக இருக்கா, இல்லை ஸ்கொயர் நம்பராக இருக்கா, இந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்போம். அது ஃபாலோ பண்ணேன்னா அடுத்து டக்குன்னு என்ன பண்ணிடணும், இன்னொரு டிஃப்ரென்ஸ் எடுத்துடணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ இன்னொரு டிஃப்ரென்ஸ் எடுத்தோடனே சேம் அதே மாதிரி செக் பண்ணணும். அதே பேட்டர்ன், சேம் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா, சேம் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம், இல்லை இந்த இடத்துல ஸ்கொயர் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம், இல்லை க்யூப் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம், இல்லை சேம் அதே மாதிரி தான் ப்ரைம் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம், இல்லை ஆட் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம், இல்லை ஈவன் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு என்ன ஃபாலோ ஆகும், ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்பிளாக ஃபாலோ ஆகலாம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸில் என்னென்ன பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோமோ சேம் அதே பேட்டர்ன் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லையும் நம்மளுக்கு ஃபாலோ ஆகலாம். ஓகேவா, புரிஞ்சா. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு அந்த சேம் பேட்டர்ன் ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகலைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேவா, புரிஞ்சா. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அடிஷனல் சப்ராக்ஷன், அதில் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். அது ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா, தேர்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். மல்டிப்ளிகேஷன், ஓகேவா, எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 3, 9, 27, 81 அடுத்து என்னென்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது அடிஷனல் சப்ராக்ஷன் சீரீஸ்னு டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்துடலாம். அப்படியே 1லேருந்து 3, 3, 9, 9, 27, 27லேருந்து 81 போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. ஓகேவா, இந்த மாதிரி சின்ன நம்பர்லேருந்து அப்படியே மெதுவாக ஹையஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன லாஜிக் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா மல்டிப்ளிகேஷன் சீரீஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, எல்லாமே ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். ஒரு மெத்தடை ஹிட் பண்ணுறோம், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து இன்னொரு மெத்தடை நம்ம இது பண்ணிடணும். ஓகேவா, எல்லாமே லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம், ஒர்க் அவுட் ஆகலையா டக்குன்னு அடுத்த லாஜிக்கு போயிடணும். ஓகேவா, இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. 1லேருந்து 3 எப்படி வந்திருக்கும், இன்டூ 3 பண்ணியிருப்பாங்களா. 3லேருந்து 9 எப்படி வந்திருக்கும், இன்டூ 3. இப்போ 9லேருந்து 27 இன்டூ 3. அப்போ 27லேருந்து இன்டூ 3 81. அப்போ 81லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதே சேம் இன்டூ 3. அப்போ இன்டூ 3 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், 243
3 கிடச்சிருக்குமா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஒரே நம்பரில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. புரிஞ்சா, எல்லாமே ஒரு காமனான நம்பரில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நம்பர் என்னவா வேணால் கூட இருக்கலாம். ஓகேவா, சேம் இந்த நம்பர் என்னவா வேணால் கூட இருக்கலாம். 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக கூட இருக்கலாம், 7ஆக கூட இருக்கலாம், 8ஆக கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சேம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷன் சீரீஸ், எல்லாமே காமனான நம்பரில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. புரிஞ்சா, இதே அவங்க என்ன பண்ணலான்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 1, அதுக்கப்புறம் இன்ட்டு 2 பண்ணியிருக்கலாம், அப்புறம் இன்ட்டு 3, இன்ட்டு 4, இன்ட்டு 5, இன்ட்டு 6, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகேவா, சேம் அதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன். ஓகேவா, சேம் நம்பர், இது சேம் நம்பர் பேட்டர்ன், இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பேட்டர்ன். அடுத்து ஈவன் நம்பர் பேட்டர்ன், இன்ட்டு 4, இன்ட்டு 6, இன்ட்டு 8, இன்ட்டு 10, இன்ட்டு 12, இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஈவன் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி ஈவன் நம்பர்ஸ்லனா சேம். அடுத்து ஆட் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அடுத்து ப்ரைம் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ், இதில் மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஓகேவா, மோஸ்ட்டாக இந்த மல்டிப்ளிகேஷனில் ஸ்கொயர் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, இன்ட்டு 2, இன்ட்டு 4, இன்ட்டு அடுத்து 3 ஸ்கொயர் 9, இந்த ஸ்கொயர் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரேர். ஸ்கொயர் நம்பரை வச்சு கூட மல்டிப்ளை பண்ணி கேட்டிருக்கலாம். ஓகேவா, ஆனால் க்யூப் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணி கேட்குறது கொஞ்சம் ரொம்பவே ரேருன்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா, காமனான நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஈவன் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆட் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ரைம் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் நம்பர், இல்லை க்யூப் நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி இதில் தான் மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. புரிஞ்சா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் முடிஞ்சிட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் அடுத்து நம்மளுக்கு டிவிஷன் சீரீஸ். ஓகே, அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், டிவிஷன் சீரீஸ். ஓகே, இந்த டிவிஷன் சீரீஸில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, சேம் டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 128 64ன்னு வச்சுக்கலாம், 32 16 8 4 இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இது நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 128லேருந்து லாஸ்ட்டு 4 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இது டிவிஷனாக தான் இருக்கும்னு ஒரு அஷ்யூம் பண்ணியிருக்கலாம். டிவிஷனாக தான் இருக்குன்னு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். டிவிஷனாக தான் இருக்குன்னா எப்படி இந்த 128லேருந்து இந்த 64 வந்திருக்கும், இட் டிவைடட் பை 2. அதே மாதிரி 64லேருந்து 32 டிவைடட் பை 2. இப்போ 32லேருந்து 16 டிவைடட் பை 2. 12 டிவைட் பண்ணால் 16 வருமா. இப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வருமா. 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வருமா. இப்போ 4 நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 2. ஓகேவா, இதுதான் என்ன சொல்லுவாங்க, டிவிஷன் சீரீஸ். சேம் அதே தான், டிவிஷன் சீரீஸ்க்கு சேம் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கலாம், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸால் டிவைட் பண்ணியிருக்கலாம். கன்சிக்யூட்டிவ்ஸ்னால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வர நம்பர்கள் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி தொடர்ச்சியாக வருது. ஓகேவா, இல்லை ஈவன் நம்பர் வச்சு டிவைட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸ்கொயர் க்யூப் சேம் ரேர் தான். இந்த மாதிரி டிவிஷன்லாம் ஸ்கொயர் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறது, க்யூப் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் டிவிஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். நம்பர்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகேவா, 128 டிவைடட் பை 2 64, 64 டிவைடட் பை 2 32, 32 டிவைடட் பை 2 16, 16 டிவைடட் பை 2 8, 8 டிவைடட் பை 2 4. அப்போ 4 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன வரும், 2ஆக வரும். ஓகேவா, இந்த டிவிஷன் நமக்கு சேம் நம்பராக இருக்கலாம், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை ஈவன் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ண எப்படி டிவைட் பண்ணுவாங்க, 128 என்ன பண்ணியிருப்பாங்க, டிவைடட் பை 2 போட்டிருப்பாங்க, அடுத்து வர நம்பரை டிவைட் பை 4 போட்டிருப்பாங்க, அடுத்து நம்ம வர நம்பரை டிவைட் பை 6, அடுத்து வர நம்பரை டிவைட் பை 8, அடுத்து வர நம்பரை டிவைட் பை 10. இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இல்லை ஆட் நம்பர்ஸில். புரிஞ்சா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிவிஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, அடுத்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பார்த்தோமா, அதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகே,
ஓகேவா. அதுவும் நம்மளுக்கு வரலன்னா அடுத்து என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் சீரிஸில் எல்லாமே சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈவன் நம்பரில், இல்லை ஸ்கொயர் நம்பரில், க்யூப் நம்பரில், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம்னு பார்த்தோம். அடுத்து டிவிஷன் சீரிஸ். டிவிஷன் சீரிஸில் சேம் அதே தான், சேம் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்மளால் டிவைட் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தோம். ஓகேவா. மோஸ்ட்டாக முக்கியமாக இந்த மல்டிப்ளிகேஷன் சீரிஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல்லையும் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இன்ட்டு 1, அடுத்து இன்ட்டு 1.5, அடுத்து இன்ட்டு 2, அடுத்து இன்ட்டு 2.5, அடுத்து இன்ட்டு 3, அடுத்து இன்ட்டு 3.5. இந்த மாதிரி டெசிமல்லையும் கன்சிக்யூட்டிவாக மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. டிவிஷனில் கூட மோஸ்ட்டாக நம்ம இந்த டெசிமலில் டிவைட் பண்ணுறது பார்க்க முடியாது. ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷனில் இந்த டெசிமல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. மோஸ்ட்டாக நம்மளுக்கு எந்த லாஜிக்கு ஃபாலோ ஆகலைன்னா இந்த டெசிமலில் மல்டிப்ளை பண்ணுறது ஒரு முக்கியமான லாஜிக்காக நம்மளுக்கு இருக்கும். இன்ட்டு 1, இன்ட்டு 1.5, இன்ட்டு 2, இன்ட்டு 2.5, இன்ட்டு 3, இன்ட்டு 3.5. ஓகேவா. இந்த டெசிமலை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து எந்த டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்கொயர் சீரிஸ். ஸ்கொயர்ஸ் நம்ம என்ன சொல்லிக்கலாம், n ஸ்கொயர் சீரீஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸ்கொயர் சீரீஸ்னால் சேம் இந்த ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர்ஸ் அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1, 4, 9, 16, 25, 36. அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், இது நம்மளுக்கு என்ன தெரியும், 1 ஸ்கொயர்னு தெரியும், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், 7 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வந்துடும், 49. ஓகேவா. டேரெக்டாக இந்த ஸ்கொயர் நம்பர்ஸை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்போ இது நம்ம இது என்னன்னு சொல்லிக்கலாம், ஸ்கொயர் சீரீஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. இந்த ஸ்கொயர் சீரீஸில் இன்னொரு டைப் இருக்குது. ஓகேவா. இந்த n ஸ்கொயர் சீரீஸில் இன்னொரு டைப் இருக்குது. அதாவது n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 5, 10, 17, 26, 37, 50 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சீரீஸ்னால் இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு சரி இது 1ல் இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்களா. 1 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும், 1. அப்போ ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 கிடச்சிருமா, 2. அதே மாதிரி 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதேமாதிரி 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்புறம் அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும், 64. அது கூட 1 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 65. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும், 65 இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சீரீஸ். ஓகேவா. ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, அது கூட 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. n ஸ்கொயர்னால் ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, அது கூட 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குமா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதே மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், 1 ஸ்கொயர் 1, 1 மைனஸ் 1 0 வந்திருக்குமா. 3, 8, 15, 24, 35ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இது நம்மளுக்கு என்ன தெரியும், 1 ஸ்கொயர் 1, 1 மைனஸ் 1, 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 நமக்கு 0வாக இருக்குமா. இது 2 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 ஸ்கொயர் மைனஸ் 1 நம்மளுக்கு என்னது 4 மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன 3ஆக இருக்கும். அப்போ இது 3 ஸ்கொயர் மைனஸ் 1, இது 4 ஸ்கொயர் மைனஸ் 1, இது 5 ஸ்கொயர் மைனஸ் 1, இது 6 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 7 ஸ்கொயர் மைனஸ் 1 அடுத்து என்னவாக இருக்கும், 49 மைனஸ் 1 நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 48ஆக இருக்கும். ஓகேவா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், n ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சீரீஸ். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், அது கூட 1 ஆட் பண்ணுறோம், இல்லை 1 மைனஸ் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணுறோம், இல்லை 1 மைனஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல 1 மட்டும்தான் வரணுமா, நம்ம 1 மட்டும்தான் ஆட் பண்ணி 1 மட்டும் தான் மைனஸ் பண்ணுவோமானா அதுதான் கிடையாது. அந்த இடத்துல என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், 4. இது கூட எந்த நம்பர் வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. மைனஸ் 1 பண்ணோம், நம்மளுக்கு 3 கிடைக்கும். இதே இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 6, 12, 20, 30, 42
கொஸ்டின் மார்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சேம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்களா, இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆட் பண்ணியிருக்காங்களா, இங்கே 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆட் பண்ணியிருக்காங்களா, இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்களா. 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 நம்மளுக்கு 6 கிடைக்கும். 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 3 12 கிடைக்கும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அது கூட அதே நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஒரு லாஜிக் கேட்கலாம், இல்லை ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி +1 பண்ணியிருக்கலாம், இல்லை -1 பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி எந்த நம்பர் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த ஆட் பண்ணுறாங்களா அந்த நம்பர் வந்து ஒரு சர்டைன் டைப் ஆஃப் லாஜிக் ஃபாலோ ஆகும். இப்போ இங்கே என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதே நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, சேம் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயரை எந்த நம்பர் பண்ணாங்களோ அதே நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லாஜிக். இல்லை இந்த ஆட் பண்ணுறது நம்மளுக்கு சேம் ஈவன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. மோஸ்ட்டாக இந்த 3 தான் கேட்பாங்க. ஓகேவா. ஆனால் ஈவன் நம்பரில் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பரில் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பரில் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த ஆட் பண்ணுற நம்பரை நான் சொல்கிறேன். ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் சீரீஸ்னால் ஒரு ஸ்கொயர் வேல்யூஸை அப்படியே கொடுத்துருவாங்க, ஈஸியாக கொடுக்கணுன்னா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கொயர் வேல்யூ கூட +1 ஆட் பண்ணுவாங்க, இல்லை -1 பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கொயர் நம்பர் கூட அதே நம்பரை ஆட் பண்ணுவாங்க. அதே நம்பர் ஆட் பண்ணலைன்னா ஈவன் நம்பர் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஆட் நம்பர் ஆட் பண்ணுவாங்க, இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பரை ஆட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. இதெல்லாம் ஒரு சர்டைன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக். இதெல்லாம் இந்த லாஜிக்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. அடுத்து நம்ம சம் சால்வ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ லாஜிக்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத லாஜிக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா. இந்த லாஜிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமில் ஈஸியாக இப்போ ஒரு சம்மு கேட்டாங்கன்னா இது இந்த லாஜிக் தான் ஃபாலோ ஆயிருக்கு, இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி சீக்கிரம் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. புரிஞ்சா. இது வந்து நம்ம ஸ்கொயர் சீரீஸ் பார்த்தோம். அடுத்து க்யூப் சீரீஸ். ஸ்கொயரில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான் க்யூப் சீரீஸ். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 1 8 27 64 125 216. அடுத்து என்ன, இது என்னது 1 க்யூப், இது 2 க்யூப், இது 3 க்யூப், இது 4 க்யூப், 5 க்யூபு, இது 6 க்யூப். அடுத்து நம்மளுக்கு என்ன வரும் 7 க்யூப். 7 க்யூப் நம்மளுக்கு என்ன இருக்கும் 343 இருக்கும். ஓகேவா. சேம் இந்த க்யூப் சீரீஸில் என்ன பண்ணியிருக்கலாம், n க்யூப் சீரீஸ்ன்னு சொல்லிக்கலாமா. அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் n க்யூப் +or-1 சீரீஸ். +or-1னா இந்த க்யூப் பண்ணி +1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை க்யூப் பண்ணி -1 ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரில் க்யூப் பண்ணி +1 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை க்யூப் பண்ணி -1 ஆட் பண்ணியிருக்கலாம். +1 -1 மட்டும் தான் வருமா. நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த க்யூப் பண்ணி +1 க்யூப் +2 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்து தொடர்ச்சி ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 4 6ன்னு ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை 1 3 5ன்னு ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அதே ஸ்கொயர் சீரீஸில் என்ன பார்த்தோமோ சேம் க்யூப்க்கு. ஓகேவா. புரிஞ்சா. ஒரு நம்பரை க்யூப் பண்ணியிருக்கலாம், அந்த நம்பரை க்யூப் பண்ணி +1 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த நம்பரை க்யூப் பண்ணி -1 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த நம்பரை க்யூப் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு நம்பர்னு சொன்னோம்ல, அந்த நம்பர் வந்து ஒரு சர்டன் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கணும். அது என்னவாக இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு சேம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம், ஆட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம், ஈவன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்னாக அந்த நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் ஒரு சர்டன் டைப் ஆஃப் லாஜிக்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சா. சரி. ஓகேவா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அடிஷன் சப்ராக்ஷன் லாஜிக் பார்த்தோம். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். அது என்ன பேட்டர்னாக இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும், சேம் நம்பராக இருக்கும், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும், இல்லை ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும், க்யூப் நம்பர்ஸாக இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த டிஃப்ரென்ஸ் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலைன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னமா இருக்கும், இந்த certain types of pattern follow இருக்கும். சரி. ஓகே. அதுவும் இல்லைன்னா அடுத்து என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் பார்த்தோம். சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் பார்த்தோம். அடுத்து டிவிஷன் சீரீஸ் பார்த்தோம். ஓகேவா. டிவிஷனும் சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன், அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ இருக்கும். அடுத்து ஸ்கொயர் சீரீஸ்னால் டேரெக்டாக ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அந்த ஸ்கொயர் வேல்யூ கூட 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 1க்கு பதிலாக என்ன நம்பர் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம், என்ன நம்பர் வேணால் மைனஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி க்யூப் சீரிஸ் பார்த்தோம். க்யூப் சீரிஸும் சேம் ஸ்கொயர் சீரிஸ் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பேட்டர்ன், ஒரு லாஜிக், ஓகேவா? அது என்னென்னா ஆல்டர்னேட் நம்பர் சீரீஸ். அது என்னது ஆல்டர்னேட் நம்பர் சீரீஸ்? எக்ஸாம்பிளுக்கு 10, 8, 12, 11, 14, 16 அடுத்து என்ன வரும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், அது ஒரு சர்டைன் டைப் ஆஃப் லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு 10லேருந்து நம்ம 12 ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்களா, 12லேருந்து 14 ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்களா, 14லேருந்து 16 ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஆல்டர்னேட்டாக 8லேருந்து 11 ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்களா, 11லேருந்து 14 ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்களா. அப்போ அடுத்த நம்பர் 14லேருந்து ப்ளஸ் 3 பண்ணியிருப்பாங்க. இப்போ 14, 15, 16, 17. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? 17. இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க? ஆல்டர்னேட் நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்டர்னேட்டில் இங்கே ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர் வேணால் ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை டிவைட் பண்ணியிருக்கலாம். சேம் அதே பேட்டர்ன் தான், டிவைட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். ஆல்டர்னேட் நம்பருக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஒரு சர்டைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் தான் முக்கியமாக நம்ம இந்த நம்பர் சீரீஸில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய லாஜிக்ஸ். ஓகேவா? இந்த லாஜிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக கொஸ்டின்குள்ளே போகும்போது பார்த்தோன்னே இது இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒன்ஸ் என்னென்ன லாஜிக் பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? ஃபஸ்ட்டு அடிஷனாக சப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு சேம் நம்பராக இருக்கும், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும், இல்லை ஈவன் நம்பர்ஸாக இருக்கும், இல்லை ஆட் நம்பர்ஸ், இல்லை ப்ரைம் நம்பர்ஸ், இல்லை ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்புளாக இருக்கும், இல்லை ஸ்கொயர் நம்பராக இருக்கும், க்யூப் நம்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அதுவும் கிடைக்கலன்னு நம்ம டிஃப்ரென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சேம் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ இருக்கும், இல்லை ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், ப்ரைம் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இல்லை ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்பிளில் ஃபாலோ ஆகிருக்கும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் பார்த்தோம். ஓகேவா? ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி இன்னொரு நம்பர் கிடச்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1 × 3, 3 × 3, 9 × 3 பார்த்தோம், 27 × 3, அப்புறம் 1 × 3, 243 பார்த்தோம். இங்கே சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சேம் நம்பருக்கு பதிலாக கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஈவன் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், க்யூப் நம்பரையும் பண்ணியிருக்கலாம், பட் ரேர். ஓகேவா? கேட்குறது அவ்வளோ ரேராக கேட்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தோம், இந்த மாதிரி டெசிமலில் 1.5 × 2 × 2.5 × 3 × 3.5 இந்த மாதிரி பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணுறது மோஸ்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டிவிஷன் சீரிஸ், சேம் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன் ஆட் நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம், ஈவன் நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் சீரிஸ் பார்த்தோம். ஸ்கொயர் சீரிஸ்னால் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர்னு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க? ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயர் நம்பரை ஆல்டர்னேட் அப்படியே கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆட் நம்பரோட ஸ்கொயர்ஸை 1, 3, 5 கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகணும்னா அந்த ஸ்கொயர் கூட +1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை -1 பண்ணியிருப்பாங்க. +1 -1 மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்களான்னு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த +1 ஆட் பண்ணுறாங்கல்ல, ஆட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? 1க்கு பதிலாக 2 ஆட் பண்ணியிருக்கலாம், 3 ஆட் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். எக்ஸாம்பிள் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இல்லை ஆட் நம்பர்ஸ், இல்லை ஈவன் நம்பர்ஸ், இல்லை ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுறதுலையும் சேம் ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் எந்த பேட்டர்ன் வேணால் ஃபாலோ ஆகிருக்கலாம். ஓகேவா? க்யூப் சீரிஸ், அடுத்து க்யூப் சீரிஸும் சேம் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்? ஸ்கொயர் சீரிஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் க்யூப் சீரிஸாக இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர்ஸோட க்யூப்ஸ் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த க்யூப்ஸ் கூட +1 ஆட் பண்ணியிருக்கலாம், -1 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், இந்த மாதிரி எந்த நம்பர் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆல்டர்னேட் நம்பர் சீரிஸ். அடுத்து என்னது? ஆல்டர்னேட் நம்பர் சீரிஸ். ஆல்டர்னேட் நம்பர் சீரிஸ்னால் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், அந்த ரெண்டு இதுக்கும் ஒரு சர்டன் டைப் ஆஃப் லாஜிக் இல்லை பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். ஓகேவா? கடைசியாக டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபாலோ ஆகிருக்கலாம் ஒரு பேட்டர்னில். டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்னு என்னென்னா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் கொண்டு வர மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணியிருக்கலாம்.
ஓகேவா. இந்த மாதிரி 2 ஆப்ரேஷன் ஃபாலோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1 × 2 + 1, 1 × 2 2 + 1 3, அடுத்த நம்பர் 3 வரும். அடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், 3 × 2 + 2, இப்போ 3 × 2 6, 6 + 2 8 வந்திருக்கலாம். 8 × 2 + 3, இப்போ 8 × 2 16, 16 + 3 19 வந்திருக்கலாம். ஓகே, அடுத்து 19 × 2 + 4, 19 × 2 38 + 4 42 வரும். இந்த மாதிரி டபுள் ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருக்கலாம். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் கொண்டு வர ஒரு மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. இந்த மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சர்டைன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அதாவது சேம் நம்பராக ஃபாலோ ஆகும், இல்லை ஆட் நம்பர், இல்லை ஈவன் நம்பர், இல்லை ப்ரைம் நம்பர், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஃபாலோ ஆகும். அதே மாதிரி ஆட் பண்ணுறதும் நம்மளுக்கு ஒரு சர்டைன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை என்ன வச்சுருக்கலாம், ஈவன் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆட் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ரைம் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. மல்டிப்ளை தான் பண்ணலாமா, இல்லை டிவிஷன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம், டிவிஷன் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம், டிவிஷன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. அது எல்லாமே சர்டன் டைப் ஆஃப் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அந்த பேட்டர்ன் மட்டும் நல்லா ஞாபகம். மோஸ்ட்டாக அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், சேம் நம்பராக இருக்கும், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்பிளாக இருக்கும், இல்லை ப்ரைம் நம்பராக இருக்கும், இல்லை ஆட் நம்பராக இருக்கும், இல்லை ஈவன் நம்பராக இருக்கும், இல்லை ஸ்கொயர் நம்பராக இருக்கும், இல்லை க்யூப் நம்பராக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கும். ஓகேவா. இந்த பேட்டர்ன் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், அதாவது டபுள் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறது, இல்லை டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணுறது, இல்லை மைனஸ் பண்ணுறது. ஓகேவா. இதுதான் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், அதாவது டபுள் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. இதுதான் இந்த பேட்டர்ன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதெல்லாம் தான் சர்டைன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் நம்பர் சீரீஸில் கேட்கக்கூடிய லாஜிக்ஸ். ஓகேவா. அடுத்து நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு இந்த நம்பர் சீரிஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக மாறிடும். நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கொயரில் வச்சுருக்காங்க, இந்த டிஃப்ரென்ஸ் க்யூப்பில் வச்சுருக்காங்க, இது ஒரு ப்ரைம் நம்பர், இது ஒரு க்யூப் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது டிவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. ஓகேவா. கொஸ்டின்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் நம்பர் சீரீஸ். பின்வரும் எண் தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும். ஓகேவா. இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பர் சீரீஸில் அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரணும்னு கேட்குறாங்க. ஓகேவா. இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 15 29 50 78. அடுத்து என்ன வரணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், மோஸ்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த டிஃப்ரென்ஸை தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், மல்டிப்ளிகேஷன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும். ஸோ ஓகே. அப்படி நம்ம பார்த்தோன்னே ஏதோ ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், இந்த வேல்யூஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியலன்னா டக்குன்னு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துருங்க. எதுக்குமே யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துருங்க. ஓகேவா. 8க்கும் 15க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 7. ஓகேவா. 15க்கும் 29க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 14. 29க்கும் 50க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 21. 50க்கும் 78க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 28. இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இது 7ஓட மல்டிபிள். 7 × 1 7 × 2 7 × 3 7 × 4. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தான் வரும், 7 × 5. 7 × 5 நம்மளுக்கு என்ன வரும், 35. இப்போ 78 35யும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. இப்போ 78 35யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 113. ஓகேவா. இந்த லாஜிக் தான் இது. என்ன லாஜிக், டிஃப்ரென்ஸ் லாஜிக். ஓகேவா. டிஃப்ரென்ஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு, மல்டிபிள் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. எதோட மல்டிபிள், 7ஓட மல்டிபிள் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. புரிஞ்சா. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். டிஃப்ரென்ஸில் 7 14 21 20 18 கிடச்சி. இப்போ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து
மல்டிபிள் ஆகிருக்கு, 7ஓட மல்டிபிள் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ 28க்கு அப்புறம் நம்மளுக்கு 35 தான் வரும். இப்போ 35 78லேருந்து 35 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 113. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 113. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் சேம் அதே தான். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் நம்பர் சீரிஸ். இந்த நம்பர் சீரிஸில் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரணும்னு கேட்குறேன். ஓகேவா? நம்பர் சீரிஸ்னால் கடைசியில் மட்டும்தான் கொஸ்டின் மார்க் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. நடுவில் எங்கே வேணால் கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த இடத்துல வர நம்பரை கண்டுபிடிக்கணும். எல்லாமே சேம் நம்ம பார்த்த அந்த பேட்டர்ன் லாஜிக் இதே தான் ஃபாலோ ஆகிருக்கும். ஓகேவா? அதை நம்ம கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த நம்பர் 21.5 கொடுத்துருக்காங்களா? 23 25.5 கொடுத்துருக்காங்களா? அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 33.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே எல்லாம் 0.5 வருது. சரி, ஓகே. நம்ம 21 × 1 21 மல்டிப்ளிகேஷனில் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்குமா? இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? டக்குன்னு டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எந்த பேட்டர்னும் ஃபாலோ ஆகலைன்னா வேணால் அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சீரிஸ், டிவிஷன் சீரிஸ், அடிஷன்ஸ் ப்ரைம் நம்பர் சீரிஸ், ஸ்கொயர் சீரிஸ், க்யூப் சீரிஸ்னு பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் சீரிஸ், க்யூப் சீரிஸ்லாம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ படித்து வச்சுருந்தோன்னா அது பக்கத்தில் இருக்கிற வேல்யூ நமக்கு தெரியும். ஈஸியாக இது பார்த்தோன்னே இது ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, க்யூப் சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் நான் அந்த 1 to 30 ஸ்கொயர்ஸையும் 1 to 20 க்யூப்ஸையும் உங்களை படித்து வைக்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாமா? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 0.5 வருமா? ஓகே. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1.5 வருமா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2.5. ஓகேவா? 0.5 1.5 2.5 வருது. ஓகேவா? அப்போ நம்ம அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? சரி, இதுக்கு நம்ம இன்னொரு டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். 0.5க்கு 1.5க்கு டிஃப்ரென்ஸ் 1, 1.5க்கு 2.4 டிஃப்ரென்ஸ் 1. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தான் வரும்? 1ஆக தான் இருக்கும். அப்போ 2.5 + 1 நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 3.5 இருக்குமா? 3.5 இருக்குமா? அப்போது இந்த 25.5ம் 3.5ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 29. ஓகேவா? 29. இப்போ 25.5க்கும் 29க்கும் டிஃப்ரென்ஸ் 3.5. இப்போ அடுத்த நம்பர் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? 29க்கும் 33.5க்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 4.5. இப்போ இந்த 3.5க்கும் 4.5க்கும் டிஃப்ரென்ஸ் 1. ஓகேவா? அப்போ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? சேம் நம்பர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அதாவது டிஃப்ரென்ஸில் சேம் நம்பர் பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு கிடைச்ச லாஜிக் பேட்டர்ன் சேம் நம்பர் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 2.5 கூட 1 ஆட் பண்ணால் 3.5. அப்போ இந்த 25.5 நம்ம என்ன பண்ணுவோம்? 3.5 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 29 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது எந்த பேட்டர்ன், எந்த லாஜிக் ஃபாலோ ஆகிருக்கு? டிஃப்ரென்ஸில் சேம் நம்பர் பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சேம் அதே மாதிரி 76 80 71 87 கொஸ்டின் மார்க் 98. சேம் யோசிக்காமல் டக்குன்னு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 4 வரும். இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 9 வரும். இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 16 வரும். ஓகேவா? இதை நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு லாஜிக் தோணும். 4 9 16 எப்படி, எந்த லாஜிக் தோணும்? ஸ்கொயர் நம்பர். இப்போ நம்ம ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுன்னா டக்குன்னு இது பார்த்தோன்னே ஸ்கொயர் நம்பர்னு சொல்லிடலாமா? இது என்ன ஸ்கொயராக இருக்கும்? 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக 5 ஸ்கொயராக இருக்கும். அப்போ 25 இருக்குமா? புரிஞ்சா? ஆனால் இன்னொரு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 76லேருந்து +4 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது +2 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்காங்க 80. அடுத்து 80லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? -9 பண்ணி 71 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கணும். -9 பண்ணி 71 கொண்டு வந்துருக்காங்க. இப்போ +2 ஸ்கொயர், அடுத்து -3 ஸ்கொயர், அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 71லேருந்து +16 ஆட் பண்ணி 87 கொண்டு வந்திருக்காங்க. அப்போது +4 ஸ்கொயர். இங்கே இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஆல்டர்னேட்டிவாக பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா?
இப்போ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸுனா அடுத்து 5 ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன வரும் -5 ஸ்கொயராக வரும். அதாவது 87 - 25. அப்போது 87 - 25 நம்மளுக்கு என்னவா இருக்கும் 62 இருக்கும். ஓகேவா, அடுத்தும் செக் பண்ணிடலாம். இப்போ இங்கே -5 ஸ்கொயர்னா அடுத்து நம்மளுக்கு என்ன வரும் +6 ஸ்கொயர். அப்போ 62லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க +6 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருப்பாங்களா +36 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 62 + 36 நம்மளுக்கு என்ன வரும் 98. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்டு. இதில் பேட்டர்ன் என்னென்னா டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்குன்னா +2 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் +4 ஸ்கொயர் -5 ஸ்கொயர் +6 ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸ் லாஜிக்ஸும் நம்ம கற்றுக்கலாம்னு சொல்கிறது. ஓகேவா, இதனால தான் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நிறைய லாஜிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, லாஜிக்ஸ் இவ்வளோ தான் லாஜிக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. இந்த டைப்பில் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு தான் சொல்ல முடியும். ஆனால் லாஜிக்ஸ் நிறையா இருக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொரு சம்முக்கும் என்னென்ன லாஜிக் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம எக்ஸாமில் ஈஸியாக செம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சா? இப்போ இந்த கொஷினில் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. டிஃப்ரென்ஸில் +2 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் +4 ஸ்கொயர் -5 ஸ்கொயர். ஓகேவா, ஆல்டர்னேட்டிவ் கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றிட்டே வந்திருக்காங்க ஆல்டர்னேட்டிவாக +, -+, ஓகேவா. இப்போ இங்கே ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 62 இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் சேம், what should come in place of question mark in the following number series. ஓகேவா, சரி ஓகே. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 23 535 486 23 535 486 702 677 741. அடுத்து என்ன வந்திருக்கு? ஓகேவா, இங்கே 23லேருந்து டக்குன்னு பார்த்தா 535க்கு போயிருக்கு. 23லேருந்து என்ன பண்ணியிருக்கு 535க்கு போயிருக்கு. 535லேருந்து 486 போயிருக்கு. 486லேருந்து டக்குன்னு மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு 702க்கு போயிருக்கு. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இங்கேருந்து இங்கே ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேருந்து இங்கே மைனஸு, இங்கேருந்து இங்கே ப்ளஸ்ஸு. ஓகேவா, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் சேம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு மைனஸ் பண்ணியிருப்பாங்க எதை வச்சு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க சேம் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாமா. 23க்கும் 535க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 512 கிடைக்குமா 512 கிடைக்குமா. அப்போது 23 + 512 பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு 535க்கும் 486க்கா 86க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு 4 5 49 இருக்குமா 49 இருக்கும் 49 இருக்கும். அப்போது 535லேருந்து -49 பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து 486க்கும் 702க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 486க்கும் 702க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம் 486 702 மைனஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 486க்கும் 702க்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வருது 6. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு 216 வரும். இப்போ 486லேருந்து +216 பண்ணியிருக்காங்களா. சரி ஓகே, அடுத்து 702க்கும் 677க்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வருது 25 வருது. என்ன பண்ணியிருக்காங்க 702லேருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்களா -25 பண்ணியிருக்காங்களா 702 -25. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க 677லேருந்து 741க்கு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 64 ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா 64 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ஈஸியாக இந்த சமயம் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது எவ்வளோ க்யூபு 8 க்யூப், இது 7 ஸ்கொயர், இது 6 க்யூப், இது 5 ஸ்கொயர், இது 4 க்யூப். 8 7 6 5 4 அடுத்து என்ன வரும் 3 வரும். இங்கே க்யூபு ஸ்கொயரு க்யூபு ஸ்கொயரு க்யூபு, அப்போ இங்கே என்ன வரும் ஸ்கொயர் வரும். இப்போ 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் 9 வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்போ 741 - 9 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 732
2 கிடைக்கும். ஓகேவா? ஏதோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? 5 1 12 49 2 1 6 25 64 9ன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு இது ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அது எந்த நம்பர்னு அடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஒன்று க்யூபாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, க்யூபாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, க்யூபாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு என்ன தான் வரணும்? ஸ்கொயர் தான் வரணும். ஓகேவா? இதேமாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் தான் வரணும். அப்போது 3 ஸ்கொயர் 9, 741 - 9 நம்மளுக்கு என்ன வரும்? 732. ஓகேவா? ஆன்சர் நம்மளுக்கு 732. புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 45 139 561 2811 16,873. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் மார்க். இது நம்ம 45லேருந்து எங்கேயோ போயிடுச்சு, 16,873 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக நம்ம இதை பார்த்தோன்னே என்னென்னு சூஸ் பண்ணிடலாம். இது ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 45ஐ எதை கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 139 வரும்? 139 வராது. சரி, 139 பக்கத்தில் எவ்வளோ வரும்? இப்போ எக்ஸாம்பிள் 49 நான் இன்ட்டு 3 பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 45 × 3 3 5 15 1 12 13 135 கிடைக்குமா? இப்போ 135 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு +4 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? அப்போது இன்ட்டு 3 ஒரு +4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஹிட் அண்ட் ட்ரையல் தான். ஹிட் அண்ட் ட்ரையல்னால் நம்ம ஒரு லாஜிக் யோசிக்கிறோம், அதை எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறோம். வரலன்னா அடுத்து இது தான் போயிருக்கணும். ஓகேவா? இப்போ 45 × 3 + 4 நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 139. சரி, இப்போ அதே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 139 எதை கூட மல்டிப்ளை பண்ணால் 561 பக்கத்தில் வரும். 561 பக்கத்தில் வரும். 139 × 4 பண்ணி பார்க்கலாமா? × 4 139 × 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 556 கிடைக்குமா? 9 4 36 556 கிடைக்கும். இப்போ 556லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 561 வர ப்ளஸ் ஒரு 5 ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்போ நம்மளுக்கு 561 வந்துடுமா? இப்போ × 4 + 5 ஆட் பண்ணியிருக்காங்களா? இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிடுச்சா? × 3 பண்ணியிருக்காங்க, +4 × 4 + 5 பண்ணியிருக்காங்க. இப்போ × 3 × 4, அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? × 5 வந்திருக்கணும். அப்போ +4 + 5னா அடுத்து நம்மளுக்கு +6 வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ 561 × 5 + 6 வந்து 2811 செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? 561 × 5 5 5 30 0 3 ரிமைண்டர் இருக்கும். 5 5 25 28 2805 2805 + 6 நம்மளுக்கு என்ன வரும்? 2811 வந்துடுமா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்டுன்னு இங்கேயே முடிவு பண்ணிக்கலாமா? அப்போ நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? × 6 + 7. ஓகேவா? அப்புறம் அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? × 7 + 8. இப்போ 16,873 × 7 + 8 தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு 16,873 × 7 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11811 கிடைக்குமா? 11811 கிடைக்கும். அப்போ +8 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? 11811 இருக்கும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 11811 இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டபுள் ஆப்ரேஷன் சொல்லியிருந்தோமா? கடைசியாக பார்த்துருந்தோமா? லாஜிக் டபுள் ஆப்ரேஷன்னா ஏதோ ஒரு 2 ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு மல்டிப்ளை ப்ளஸ்ஸு. அந்த மல்டிப்ளிகேஷனும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், அடிஷனும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடிஷனும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அதாவது அடுத்தடுத்த நம்பர் இங்கே × 3 × 4 × 5 × 6 × 7 அடிஷனும் +4 +5 +6 +7 +8. இதுதான் டபுள் ஆப்ரேஷன். புரிஞ்சா? ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாம் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின், வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் நம்பர் சீரீஸ்? ஓகேவா? இங்கே சேம் 16, அடுத்த நம்பர் என்ன? 40, அடுத்து 140, 630, 3465 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் என்ன இருக்குது? 16 கிராஜுவலாக பெரிய நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். இது ஒரு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிடும். புரிஞ்சா?
ஒரு நம்பர் சின்ன நம்பர்லேருந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போனாலே மோஸ்ட்டாக அது என்னவாக தான் இருக்கும், மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். சரி ஓகே, சேம் மல்டிப்ளிகேஷனா? சரி ஓகே, மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை மல்டிப்ளிகேஷன் கூட சேம் டபுள் ஆப்ரேஷன் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ 16லேருந்து எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40 வரும்? 40 இல்லை 40க்கு பக்கத்தில் 16 × 2 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 32. இப்போ 32 + 8 சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 16 × 2 + 8 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்து அப்போ 40 × 140 எவ்வளோ கிடைக்கும்? 40 × 3 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120. இப்போ 40 × 3 + 20 வருது. இப்போ இது ஒரு சர்டன் ஒரு லாஜிக்காகவே இல்லாத மாதிரி இருக்குது. சரி, இன்னொரு நம்பருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ×3 × 2 × 3னா ×4 வந்துருக்கணும், கரெக்டாக? இப்போ 140 × 4 0 6 1 560. இப்போ 560லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 70 ஆட் பண்ணியிருக்காங்களா? 630 வேறு. அப்போ இது ஒரு சர்டன் பேட்டர்னாகவே ஃபாலோ ஆகிற மாதிரியே எனக்கு தெரியல, கரெக்டாக? ×2 + 8 ×3 + 20 ×4 + 70, இது ஒரு சர்டன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற மாதிரி எனக்கு ஐடியா கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இதை வச்சுட்டு வேறு எந்த மெத்தட் ஃபாலோ ஆகுது, வேறு ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, 16 × எவ்வளோ? 40. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இப்போ 16 × 2 நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 32ன்னு தெரியும். சரி ஓகே, அப்போ 16 × 0.5 நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 8ன்னு தெரியும். அப்போ நம்ம 16 × 2.5 நம்மளுக்கு 40 கிடைக்குமா? இப்போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். 16 × 2.5 ட்ரை பண்ணிக்கலாம். 2.5 16 கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும்? 16 × என்ன பண்ணிக்கலாம்? 2.5 2 + 0.5ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 16 × 2 32ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ 16 × + 0.5 நம்மளுக்கு 8ன்னு தெரியும். அப்போ 32 + 8 நம்மளுக்கு 40 கிடைக்குதா? இப்போது 16 × 2.5 நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 40ன்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே, அதே மாதிரி பாயிண்டில் நம்ம அடுத்து 140 வருதான்னு பார்க்கலாமா? 2.5. அடுத்து நம்ம 16 × சரி 40 × 3 நம்மளுக்கு என்ன தெரியும்? 40 × 3 3 0 0 3 120ன்னு தெரியும், ஓகேவா? இப்போ 40 × 0.5 நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 20ன்னு தெரியும். அப்போ 120 + 20 நம்மளுக்கு 140 வருதா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா லாஜிக் செட் ஆச்சா? இப்போ 40 × நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 3.5 140ன்னு சொல்லிக்கலாமா? 40 × 3.5 நம்மளுக்கு 140. இங்கே 2.5, இங்கே 3.5. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு 4.5 போட்டு பார்க்கலாம். இப்போ 140 × 4.5 நம்மளுக்கு 630 வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு லாஜிக்னு கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? இப்போது 140 × 4.5 4 + 0.5ன்னு பிரிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும், ஓகேவா? இப்போ 140 × 4 4 0 0 4 4 16 1 ரிமைண்டர் 4 is 4 560 560 + 140 × 0.5 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70 கிடைக்குமா? இப்போ 560 + 70 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 630. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்ட், ஓகேவா? அப்போது இங்கே 2.5னா இங்கே 3.5, இங்கே 4.5. அடுத்து நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்? 5.5 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ இது 5.5னா அடுத்து எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 6.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ 6.5 × 3465 நம்மளுக்கு என்ன வரும்னா 22,522.5, ஓகேவா? 3465 × 6.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22,522.5. புரிஞ்சா? எல்லாமே 2.5 3.5 4.5 5.5 அடுத்து 6.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் சீரீஸ், மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 72 108 216 540. இதுவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துடலாம், ஓகேவா? சரி ஓகே, எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 72லேருந்து 108 எப்படி வந்திருக்கும்? 72லேருந்து 108 எப்படி வந்திருக்கலாம்?
சேம் 0.5ல் பார்க்கலாமா? இல்லை அடுத்த நம்பர் பாருங்கள், 108லேருந்து 216 நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்டூ 2ன்னு தெரியுமா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். இன்டூ 2 அப்போ 72 இன்டூ 1 வருமா? இல்லை வரல. அப்போ நம்ம 72 இன்டூ 1.5 ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஜஸ்ட் ரிட்டன் ட்ரையல் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 72 இன்டூ 1 ப்ளஸ் 0.5வா? 72 ப்ளஸ் 72 இன்டூ 0.5 நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 36ன்னு தெரியும். அப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 108 கிடைக்குதா? அப்போ நம்மளுக்கு லாஜிக் என்ன ஃபாலோ ஆகுதா? அப்போ நம்ம 1.5ஆல் 72 இன்டூ பண்ணோன்னா 108 வரும். 108ஆல் 2 இன்டூ பண்ணால் 216 வரும். அப்போ அடுத்து 1.5 2னா அடுத்து நம்ம 2.5 இருக்குமா? 216 2.5ஆல் இன்டூ பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 540 கிடைக்கும். அப்போ அடுத்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 540 இன்டூ 3 இருக்குமா? இப்போ 540 இன்டூ 3 நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 1620. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 1620. இதுவும் சேம் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். அது எந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு? 0.5 டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. 0.5 டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன் கன்சிக்யூட்டிவாக அப்படியே ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? சரி ஓகே. அடுத்து சரி ஓகே, இங்கே பாருங்கள், 1680 210 35 கொஸ்டின் மார்க் 0.25. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து சின்னதுலேருந்து கிராஜுவலாக பெருசாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இங்கே 1680லேருந்து 0.25 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ அது மல்டிப்ளிகேஷனே இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? டிவிஷனாக இருக்கும். புரிஞ்சுச்சா? ஒரு நம்பர் சின்ன நம்பர்லேருந்து ரொம்ப பெரிய நம்பருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மோஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். 99.9% மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். அதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 99.9% அது என்னவாக தான் இருக்கும்? டிவிஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு 1680ல் எதால் டிவைட் பண்ணால் 210 வருதுன்னு பாருங்கள். எதால் டிவைட் பண்ணால் டிவைடட் பை 8 பண்ணால் நம்மளுக்கு 1680 டிவைட் பை 8 பண்ணால் 210 வருமா? சரி ஓகே. இப்போ 210லேருந்து 30 எப்படி வந்திருக்கும்? டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குமா? இப்போ டிவைடட் பை 7னா 30லேருந்து 5 வருது, டிவைடட் பை 6. அப்போது டிவைடட் பை 8 டிவைடட் பை 7 டிவைடட் பை 6னா அடுத்து நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்? டிவைடட் பை 5ஆக தான் இருக்கும். இப்போ 5 டிவைடட் பை 5 நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். அப்போ இங்கே டிவைடட் பை 5னா அடுத்து நம்மளுக்கு டிவைடட் பை 6ஆக இருக்கும். கரெக்டாக? அப்போ 1 டிவைடட் பை 6ஆ? சரி இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்போ டிவைடட் பை 8 டிவைடட் பை 7 டிவைடட் பை 6 டிவைடட் பை 5. இப்போ இங்கே டிவைடட் பை 4ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ 1 டிவைடட் பை 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.25. அப்போ ஆன்சர் 1. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம்? டிவிஷன் சீரீஸ். ஓகே, இது என்னன்னு சொல்லிக்கலாம்? டிவிஷன் சீரீஸ். நம்பர் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான், ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது. 8 7 6 5 4 3ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? சின்ன நம்பர்லேருந்து கிராஜுவலாக பெரிய நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, அஷ்யூம் பண்ணுறது தப்பு இல்லை. அதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வந்துச்சு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? டிவிஷன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அஷ்யூம் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஆன்சர் வருதா இல்லையான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? சரி ஓகே. அடுத்து 37 41 43 37 41 43 47 53 59 அடுத்த கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி ஓகே, இதை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் இந்த நம்பர்ஸு, இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ எனக்கு இந்த பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது? 37 41 43 47 53 59 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னு எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. 37க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 41, அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 43, அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 47, அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 53, அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 59. இப்போ 59க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் எனக்கு என்னவாக இருக்கும்? 61ஆக இருக்கும். ஈஸியான சொல்லி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், ப்ரைம் நம்பர் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? படிச்சிட்டிங்கன்னா இந்த நம்பர் சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது ப்ரைம் நம்பர்னு. ப்ரைம் நம்பர் சீரிஸாக தான் இருக்கும். இப்போ 59க்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் நமக்கு என்னவாக இருக்கும்? 61ஆக இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம்? ப்ரைம் நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ப்ரைம் நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? சரி ஓகே. அடுத்து a series is given with one term missing. Select the correct alternative from the given ones that will complete the series.
அதாவது இந்த சீரீஸில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் ஒரு உறுப்பு விடுபட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து அத்தொடரை நிறைவு செய்யும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஓகேவா? ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஈஸியாக இப்போ 2, 5, 11, 17 எனக்கு இந்த நம்பர்ஸும் பார்த்தோன்னே எனக்கு என்னென்னு தெரியும், ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் ப்ரைம் நம்பர்ஸ், ஆனால் 2க்கு 5க்கு நடுவில் இன்னொரு ப்ரைம் நம்பர் வருமே, என்ன ப்ரைம் நம்பர் அது? 3 எனக்கு மிஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ 5க்கும் 11க்கும் நடுவில் இன்னொரு எனக்கு ஒரு ப்ரைம் நம்பர் வருமே, அது என்ன ப்ரைம் நம்பர்? 7, அது எனக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போ 11க்கும் 17க்கு நடுவில் 13ங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் வரும், அது எனக்கு மிஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ப்ரைம் நம்பரையும் நடுவில் ஒரு ப்ரைம் நம்பரை விட்டுட்டு அடுத்து போயிருக்காங்க. இப்போ 2வா அடுத்த ப்ரைம் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர், 5வா அடுத்த ப்ரைம் நம்பர் விட்டுட்டு அடுத்து, 11ஆ அடுத்த ப்ரைம் நம்பர் விட்டுட்டு அடுத்து, அப்போ 17க்கு அடுத்த ப்ரைம் நம்பருக்கு நம்மளுக்கு என்ன வரும்? 19 வரும். இப்போ 19 விட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 23. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 23. சேம் இதுவும் ப்ரைம் நம்பர் சீரீஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைம் நம்பரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணி போயிடலாம். இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பார்ட்ஸ். ஓகேவா? ப்ரைம் நம்பர் சீரீஸ். புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த கிவன் சீரீஸ். அதாவது கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறியவும். ஓகேவா? இது வரைக்கும் நாங்கள் மிஸ்ஸிங் நம்பரை என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே எல்லா நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு நம்பர் தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த தப்பான நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பேட்டர்ன் அங்கே இந்த நம்பர் சீரீஸில் பார்த்தோமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிருக்கும். ஒரு நம்பர் மட்டும் தப்பான நம்பராக கொடுத்துருப்பாங்க, அந்த தப்பான நம்பர் என்னென்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? பேட்டர்ன் லாஜிக் எல்லாமே சேம் லாஜிக், நம்ம பார்த்த லாஜிக்கே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 37, 43, 55, 73, 99, 127 எந்த நம்பர் தப்புன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. சேம் அதே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாமா? 37 43க்கு ப்ளஸ் 6 பண்ணியிருக்காங்க, 43 55க்கு ப்ளஸ் 12 பண்ணியிருக்காங்க, 53 73க்கு ப்ளஸ் 18 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இது நம்ம பார்த்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். 6, 12, 18 6ஓட மல்டிப்பிளில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? ப்ளஸ் 24 வரும். அடுத்து நம்மளுக்கு ப்ளஸ் 30 வரும். ஓகேவா? 37 + 6 43. ஓகே, கரெக்டு. 43 + 2 சரி ப்ளஸ் 12 55. ஓகே, கரெக்டு. 55 + 18 73. ஓகே, கரெக்டு. 73 + 24 4 5 6 7 7 8 9 97 வரணும். கரெக்டாக? 73 + 24 நம்மளுக்கு என்ன வரணும்? 97 வரணும். 97 வரணும். கரெக்டாக? சரி, 97 வச்சுக்கலாம். இப்போ 97 + 30 நம்மளுக்கு என்ன வரும்? 127. அப்போ 97 + 30 நம்மளுக்கு 127 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த 99 வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? 97 வந்திருக்கணும். அப்போ இதில் எது ராங் நம்பர்? 99 தான் நம்மளுக்கு ராங் நம்பர், தப்பான நம்பர். ஓகேவா? ஏதோ ஒரு தப்பான நம்பரை உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் எல்லாம் சேம், நம்ம பார்த்த பேட்டர்னே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். இதில் எது ராங் நம்பர்னு சொல்லிக்கலாம்? அப்போது 99 ராங் நம்பர்னு சொல்லிக்கலாம். அப்போ எது கரெக்டான நம்பர்? 97 தான் கரெக்டான நம்பர். இப்போது ராங் நம்பர் இந்த சீரீஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ராங் நம்பர் என்னது? 99ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் சேம் அதே தான். ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரீஸ். இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ராங் நம்பரை கண்டுபிடிக்கணும். 226, 230, 238, 254, 286. இதில் ராங் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? 286 அடுத்து 351. ஓகேவா? இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். சேம் அதே மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸே எடுத்து பார்க்கலாம். எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்பர்ஸ் எல்லாமே பக்கத்தில் ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகலை, எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாம். பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாம். 226க்கும் 230க்கும் டிஃப்ரென்ஸு 4 + 4 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே + 8 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே +16 ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு? 4 8 16. அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? +32. அதாவது 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32. கரெக்டாக? இப்போ 254 + 32 286. இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும்? 32 × 2 + 64 வரணும். அப்போ 286 + 64 நம்மளுக்கு என்ன வரும்னா
350 வரும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 351 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது ராங் நம்பர்னு சொல்லிக்கலாம், 351 நம்ம ராங் நம்பர்னு சொல்லிக்கலாம். அப்போது கரெக்டான நம்பர் என்னது, 350 வரணும். ஆனால் 351 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது ராங் நம்பர், 351. ஓகேவா? +4 +8 +16 +32. அது எப்படி அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 32. இப்போ 32 × 2 நமக்கு 64 வரணும். அப்போ 286லேருந்து 64 ப்ளஸ் பண்ணணும். 350 வரும். ஆனால் இங்கே 351 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது, ராங் நம்பர். அப்போ 351 இஸ் த ராங் நம்பர் இந்த கிவன் சீரீஸ். கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொடரில் 351 தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், தப்பான நம்பருன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். In the following number series, one number is wrong. Find out wrong number. சேம் அதே தான். கீழ்காணும் எண் தொடரில் ஒரு எண் தவறாக உள்ளது. அந்த தவறான எண்ணை கண்டறியவும். ஓகேவா? சேம் 1 3 6 24 120 720 50 40. இங்கே நம்ம பாருங்கள் 1லேருந்து கிராஜுவலாக 5040க்கு போயிருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இது ஒரு மல்டிப்ளிகேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கலாமா. இங்கே நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இங்கே பாருங்கள், 3 × 2 6 வருமா, 6 × 4 24 வருதா. சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 × 3 3 வரும். சரி, ஓகே. 24 × 5 120, 120 × 6 720, 720 × 7 நம்மளுக்கு 5040. இங்கே பாருங்கள் 4 5 6 7 இதெல்லாம் கரெக்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா. இங்கே மட்டும் × 3 × 2 பண்ணியிருக்காங்களா. அப்போது இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு தப்பாக இருக்குன்னு இங்கேயே முடிவு பண்ணிடலாமா. கரெக்டாக. அப்போது இங்கே × 4னா இங்கே என்ன வந்திருக்கணும், × 3 வந்திருக்கணும். அப்போது 3 × 3 9 ஆயிருக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருந்திருக்கணும், ஆக்சுவலாக 2 இருந்திருக்கணும். அப்போ 2 இருந்துச்சுன்னா 2 × 3 நம்ம என்ன சொல்லிக்கலாம், 6ன்னு சொல்லிக்கலாம். அப்போ இங்கே × 2 இருக்கும். இப்போ 1 × 2 நம்மளுக்கு என்ன வரும், 2 வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே 2 இருந்துச்சுன்னா பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ இருக்கும். 1 × 2 2. அப்போ 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 120, 120 × 6 720, 720 × 7 5040. இப்போ 2 3 4 5 6 7 மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3க்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், 2 வந்திருக்கணும். அப்போ எது ராங் நம்பர், 3 இஸ் த ராங் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த ராங் நம்பர் சீரீஸை கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் எல்லாமே நம்ம பார்த்த பட்னாவே தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் இந்த ராங் நம்பர் சீரீஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், கரெக்டான நம்பர் 2 வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அப்போ எது ராங்கான நம்பர், 3 இஸ் த ராங் நம்பர் இந்த கிவன் சீரீஸ். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். சேம் அதே தான். ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த கிவன் சீரீஸ். 33 133 400 800 802, 1. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 33 133 133லேருந்து 400 400லேருந்து 800 800லேருந்து 802. ஆனால் கடைசியில் மட்டும் 1 வந்திருக்கு. ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. சரி, ஓகே. 33லேருந்து 802 வரைக்கும் போயிருக்கு. ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனே வச்சுக்கலாம், வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. சரி, ஓகே. 33லேருந்து 133 எந்த மல்டிபிள் வரும், 33 × 4 நம்மளுக்கு 132 வருமா. 33 × 4 நம்மளுக்கு 132. சரி, அது கூட ஒரு +1 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 130லேருந்து 400க்கு 133 × 3 399 வருமா. 133 × 3 நம்மளுக்கு 399 +1 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் 400. அப்போது × 4 × 3 குறைஞ்சிட்டே வருதா. அப்புறம் அடுத்து என்ன வரணும், × 2 வரணுமா. × 2 வந்துச்சுன்னா 400 × 2 800ன்னு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், 800 அப்போ +1 ஆட் பண்ணியிருப்போம். அங்கே 801 வந்திருக்கணும். சரி, 801ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 801 வச்சு பார்க்கலாம். × 2னா அடுத்து என்ன வரணும், × 1 × 1. அப்போ 801 × 1 801. இப்போ +1 802 கரெக்டாக வந்துருச்சா. அப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம், இந்த 800 தான் ராங் நம்பருன்னு சொல்லிடலாம். சரி, ஓகே. கடைசியாக 1 எப்படி வந்திருக்கும், இங்கே × 4 இங்கே × 3 அங்கே × 2 இங்கே × 1னா அடுத்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், × 0 +1 இருக்கும். கரெக்டாக. இப்போ 802 × 0 நம்மளுக்கு 0 +1 நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிக்கலாம், 801 வர வேண்டிய இடத்துல 800 வந்திருக்கு. அப்போது ராங் நம்பர் இந்த சீரீஸ் நம்ம என்ன சொல்லிக்கலாம், 800.
ஓகேவா. ராங் நம்பர் சீரிஸ் 800 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 0 இன்ட்டு பண்ணி எல்லாத்துக்கும் +1 ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 4 +1 இன்ட்டு 3 +1 இன்ட்டு 2 +1 இன்ட்டு 1 +1 இன்ட்டு 0 +1. ஓகேவா. இது டபுள் ஆப்ரேஷன் லாஜிக்கை ஃபாலோ ஆகுது. டபுள் ஆப்ரேஷன் லாஜிக்கை ஃபாலோ ஆகுது. அதாவது இது என்னன்னு சொல்லிக்கலாம், மிக்ஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லிக்கலாம். 2-3 ஆப்ரேஷன் மிக்ஸ் ஆகிறது தான் மிக்ஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா. புரிஞ்சா? சரி, ஓகே, புரிஞ்சா? சரி, அவ்வளோதான். ஓகேவா. இப்போது நம்பர் சீரீஸில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாம். நம்பர் சீரீஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா. ஓகேவா. இப்போ நம்பர் சீரீஸில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்தோம். அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் லாஜிக். ஓகேவா. அது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் சேம் நம்பராக இருக்கும், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கும், ஈவன் நம்பர், இல்லை ஆட் நம்பர், இல்லை ப்ரைம் நம்பர், இல்லை ஏதோ ஒரு இது மல்டிபிளாக இருக்கும், இல்லை ஸ்கொயர் நம்பராக இருக்கும், இல்லை க்யூப் நம்பர் இருக்கும். இந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் அந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகுனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு சேம் இதில் ஏதோ ஒரு பேட்டர்னில் ஃபாலோ ஆகிருக்கும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் சீரிஸ், சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பர், இல்லை ஈவன் நம்பரில், இல்லை ஆட் நம்பரில், இல்லை ப்ரைம் நம்பரில், இல்லை ஸ்கொயர் நம்பரில், க்யூப் நம்பரில், இல்லை இந்த மாதிரி 0.5 டெசிமலில் மல்டிப்ளை ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி தான் டிவிஷன் சீரிஸும். சேம் நம்பரில் டிவைட் ஆகிருக்கலாம், டிஃப்ரெண்ட் நம்பரில் டிவைட் ஆகிருக்கலாம். ஓகேவா. எக்ஸாம்பிள் நிறைய நம்பரில் டிவைட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் சீரிஸில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸே கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த ஸ்கொயர் நம்பர் கூட +1 -1 பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கொயர் நம்பர் கூட டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி க்யூப் சீரிஸும் சேம் மெத்தட். ஸ்கொயர் சீரிஸில் என்ன பார்த்தோமோ சேம் மெத்தட் தான் க்யூப் சீரிஸ். அடுத்து ஆல்டர்னேட் நம்பர் சீரிஸ்னால் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஒரு ஆப்ரேஷன் ஃபாலோ இருக்கும். +2 +2 +2 இங்கே +3 +3 +3. ஸோ நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கலாம். ஓகேவா. அடுத்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், அதாவது மிக்ஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. மிக்ஸ்ட் ஆப்ரேஷன் 2-3 ஆப்ரேஷன் மிக்ஸ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் இல்லை ப்ளஸ்ஸு, இல்லை மல்டிப்ளிகேஷன் மைனஸ், இந்த மாதிரி 2-3 ஆப்ரேஷன் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா. அதுதான் மிக்ஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. அவ்வளோதான், நம்பர் சீரிஸ் இதோட முடிஞ்சு. ஓகேவா. நம்பர் சீரிஸ் பொறுத்தளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக இந்த நம்பர் சீரிஸை நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம சர்டன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதை தாண்டி நிறையா பேட்டர்ன்ஸ் லாஜிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லை மற்ற இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கும் அந்த லாஜிக்ஸு என்ன ஆகும் தெரியும். இந்த மாதிரி லாஜிக் வரும், இந்த மாதிரி லாஜிக் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்மளுக்கும் தெரிய வரும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா எடுத்து நம்பர் சீரிஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. நம்பர் சீரிஸ் ராங் நம்பர் சீரிஸ் எல்லாமே ஒன்று தான், மிஸ்ஸிங் நம்பர் எல்லாமே சேம் தான். ஓகேவா. எல்லாமே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ராங் நம்பர்ஸ் இந்த சீரிஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் நம்பர்னால் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும், அதான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா. புரிஞ்சா? மோஸ்ட்டாக சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர் சீரிஸை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா. புரிஞ்சா? சரி, ஓகே, தேங்க்யூ.